ஏங்க சோசியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நல்லா இருக்குங்க வீடியோ. இது புதுசாக ஒரு கண்டென்ட்டுங்க. ராஜபவனம் ஹோட்டலு வேறு மாதிரிங்க. அப்பா என்னம்மா இலச்சி கட்டிருக்காங்க, வேறு மாதிரிங்க. ஃபுல் வீடியோ பார்க்கணும், எல்லாம் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சூஸ் உங்கள் விஜய். வாட் இஸ் த கண்டென்ட் பாலா அப்படின்னு எல்லாரும் கேட்டிங்கன்னா, நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் வந்து விருது ப்ளஸ் விருந்து இது கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அதை அழகாக யூஸ் பண்ணிக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம். அங்கே ராஜபவன் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு நாங்கள் போயிருந்தோங்க. வேறு மாதிரியான ஒரு தாறுமாறான ஒரு சம்பவங்க. அது வந்து நம்ம வந்து பள்ளிக்கரணையிலேருந்து அந்த மெயின் பைபாஸ் ரோடு பக்கத்தில் இருக்குது. இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ரொம்ப பலன்னு இருந்துச்சுங்க. எல்லா ஹோட்டலும் எப்படி இருக்கும், சும்மா கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. இங்கே வந்தவங்க எல்லாமே வந்து ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் தாங்க. எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் தான். இங்கே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை வெளில பார்ட்டியாக இருக்கட்டும், எல்லாம் புக் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஏரியான்னு வச்சுக்கலாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, வெயிட் பண்ணி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஆனால் வெயிட் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா பயங்கரமாகவும் இருக்குங்க. அதை தாண்டி நாங்கள் போகக்குள்ள ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமாகவும் இருந்துச்சு. விருதுனாலே நம்ம எல்லாருக்கும் விருந்துனாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் வாய் நல்லா ஊறுங்க. அந்தமாரி ரொம்ப பக்காவாகவும் இருந்துச்சு. ஆம்பியன்ஸும் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. சீட்டு பிடிக்கிறதே இங்கே பெரிய விஷயமா இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஹோட்டலில் வந்து கும்பலாக இருந்துச்சு. வெளில பார்த்திங்கன்னா அவுட் சைடில் கார் இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் வந்து ஆர்டரை போட்டுட்டோம். அதுவும் நாங்கள் வந்து நாங்கள் வெஜ்ஜுனால ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா லைனாக இருக்குது பார்த்திங்களா, வாளியில் அடிக்க வச்சு சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. வாட்டர் கேன்லாம் ஃபஸ்ட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் இலையெல்லாம் போட்டு சும்மா காஜா பகவத் மாரி அப்படியே அழகாக அப்படியே இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கேருந்து தான் இலையெல்லாம் எடுப்பாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு லைட் செட்டிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. சரி, ஆர்டரை போகிறதுக்கு முன்னாடி மெனு கார்டை கொடுங்கப்பா அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். சரி, மெனு கார்டை கொடுத்தாங்க. அப்படியே சூப்பராக இருந்துச்சு. சவுத் இந்தியன் மல்டிபிள் போட்டிருந்தாங்க. மன்னர் விருந்து, அந்த விருந்து, இந்த விருதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விருது போட்டிருந்தாங்க. விருந்து போட்டிருந்தாங்க. விருதுனே வருது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஓகே, அதிக ஃபுட்ஸுங்க, வெரைட்டிஸுங்க. பன்னீர் மசாலா, இப்போ தோசை, இட்லி, பூரி, சில்லி ரைஸு, அந்த ரைஸு, இந்த ரைஸுன்னு சொல்லி என்னென்ன விஷயம் இருக்குது. நூடுல்ஸு, சைனீஸ் நூடுல்ஸு, செட்டிநாடு, அதுமாதிரி ஏகப்பட்ட விஷயம். பன் பரோட்டா, நூல் பரோட்டா சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சுங்க. அது படிக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்கிடுச்சு. நாங்கள் போட்டது வந்து ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் பக்கோடா போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பரோட்டா போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இது பன்னீர் மசாலா, இது பேர் ஏதோ சொன்னாங்க, ஆச்சு கிங்கா கொஞ்சம் ஏதோ சொன்னாங்க. நம்மளுக்கு அந்த பேர்லாம் நம்மளுக்கு மறந்துடுதுங்க. ஏன்னா அந்தமாரி ஐட்டெலாம் சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஒரு குருமா மாரி இருந்துச்சுங்க. நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ஏதோ பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து அதுக்கப்புறம் நாங்கள் கார்னு இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப பயங்கரமாகவும் இருந்துச்சு சாப்பாடு. அதுக்கப்புறம் இது கேரட்டு கேசரி, ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக வந்து வெத்தலை ஜூஸ் குடிக்கணும் ரொம்ப நாளாக ரொம்ப எனக்கு பிடிக்குங்க. வெத்தலை சோடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப குடிச்சோடனே ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. நல்லா ஜம்முன்னு இருந்துச்சு. ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் இதில் ரோஸ் கலர் ஜெல்லி மாரி ஏதோ ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. பட் இது பேர்லாம் எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஏதோ பேர்லாம் சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. கடைசியாக முடிச்சோடனே குல்ஃபி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதுதாங்க ராஜபோகான். எந்த ஹோட்டலில் பெரிய ஹைலைட். சாப்பிட்டு முடிச்சுட்டு காஜா பகவத் மாரி உட்காந்து ஒரு வீடியோ போடலாம். அந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ